உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை இன்றைக்கு அவரோட கடிதம் ஒன்றை பார்க்கலாம். அந்த கடிதத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. அவர் வாழ்ந்த காலத்திலும் சிதம்பரம் அப்படித்தான் இருந்திருக்கிறது, இப்போது மட்டும் மாறிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு இந்த கடிதம் விதைக்குது. ஏன்னா எப்படி ஆதிக்கம், வைதீக ஆதிக்கத்தின் கீழ் சிதம்பரம் இருந்தது என்பதை மிக தெளிவாக இந்த கடிதத்தில் வள்ளல் பிரான் சொல்கிறார். அந்த துணிச்சல் தான் நம்ம பாராட்டணும். ஏனென்றால் ஒரு ஞானி, துறவி, சித்தர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் எதனால் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, சித்தர் என்கின்ற பாதை, துறவி என்கின்ற பாதை, ஒரு ஞான ஒளி என்கின்ற பாதையை ஏன் வள்ளல் பெருமான் தேர்ந்தெடுத்தார்? சமூகம் அவர் மீது கொடுத்த அந்த அழுத்தத்தை பிடிக்காமல் அவர் அப்படி ஒரு நிலையை தேர்ந்தெடுத்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர அவருக்கே அந்த தேடல் இருந்தது, அவருக்கே அந்த ஒரு பயணம் இருந்ததுங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் சிதம்பரம் என்று நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு மனசுக்கு மிக நெருக்கமான ஒரு ஊர். சிதம்பரம் ராமலிங்கம் என்கின்ற பெயரையே தன்னுடைய கையெழுத்தாக இட்ட ஒருவர் அந்த சிதம்பரத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்து இன்றைக்கு மாறி இருக்கிறதா என்பதுதான் நம் மனசுக்குள் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அப்படின்னா என்ன பண்ணணும்? அதையும் நாம தான் யோசிக்கணும். பாருங்களேன் அந்த கடிதத்தை. அன்பு, அறிவு, ஒழுக்கத்தால் சிறந்து நமது கண்கள் போன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு தாம் மாசி மாதம் 20ஆம் தேதி வரைந்து விடுத்த கடிதம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி காணப்பட்டது. அக்கடிதத்திற்கு குறித்த வண்ணம், சிதம்பரத்தில் வசிப்பது சம்மதமானாலும் இது விஷயத்தில் வசிப்பது சம்மதம் அன்று. அன்றியும் அவ்வலுவல் இராஜாங்க சம்பந்த அலுவலாக இருந்தால் நன்றாக இருக்கும். அவ்வாறன்றி ஒருமை இல்லாத சில இந்துக்கள் சம்பந்தமானதாக இருக்கின்றது. சிதம்பரம் தற்காலத்தில் நமது உயிர் துணைவராகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் போவதற்கும் 2 தினம் இருப்பதற்கும் தக்கதேயன்றி வேறொரு வகையாலும் தக்கதாக தோன்றவில்லை. ஆயின் அது கலிகால வண்ணம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய ஞானி எல்லா சித்தாந்தங்களையும் உடைத்து போட்டு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கியவர் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பெருமான். அவருக்கே அந்த சிதம்பரம் என்கின்ற ஊர் இப்போது போய் வருவதற்கு உசிதமாக இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உத்தர சிதம்பரம் அப்படின்னு ஒரு புதிய உருவாக்கத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கினார். அது என்னது? உத்தர சிதம்பரம். சித்தி வளாகம்னு சொல்லப்படுகின்ற வடலூர் ஞான வெளிக்கு தான் நம்முடைய வள்ளல் பெருமான் உத்தர சிதம்பரம்னு பெயர் கொடுத்தார். அது என்னது உத்தர சிதம்பரம்? உத்தரம்னா வடக்குன்னு அர்த்தம். முன்பிருந்த சிதம்பரம்க்கு வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற கோயில், வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற அமைவிடம், வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற உருவாக்கம், வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற அமைப்பு நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கிய சித்தி வளாகம். அந்த சித்தி வளாகம் எதனால் உருவாக்கினார்? இந்த சிதம்பரத்தில் இருக்கின்ற வைதிகர்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தால், அந்த அவமானத்தால் நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கினார்ங்கிறத நாம் மறந்துட முடியாது. அதைத்தான் இந்த கடிதத்திலும் அவர் பதிவு செய்கிறார். ரத்ன முதலியாருக்கு எழுதிய கடிதத்தில் அவருக்குள் எவ்வளவு வருத்தம் இருந்தால், எவ்வளவு வலி இருந்தால், எவ்வளவு வேதனை இருந்தால், தான் மிகவும் நேசித்த ஒரு ஊருக்கு நான் போவது உசிதமாக இல்லை இப்போது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. சரி, அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான் சிதம்பரம் அப்படி இருந்தது, வைதிகர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது, மற்றவர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாத இடமாக இருந்ததுன்னா இப்போ மாறி போச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்களே பதிலை யோசிங்க. நிச்சயமாக இன்றளவும் வள்ளல் பெருமான் சொல்கின்ற இந்த கருத்தை போல் இன்றைக்கும் பொருந்தி வருவதாகத்தான் சிதம்பரம் இருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் அவருடைய கடிதம் ரத்ன முதலியாருக்கு திரும்ப வாசிக்கலாம். அன்பு, அறிவு, ஒழுக்கத்தால் சிறந்து நமது கண்கள் போன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு. ஒரு அன்பர் தான் ரத்ன முதலியார், சன்மார்க்கிகளில் ஒருவர். ஆனால் அன்பு, அறிவு, ஒழுக்கத்தால் சிறந்து நமது கண்கள் போன்று விளங்கிய ரத்ன முதலியாருக்குன்னு ஆரம்பிக்கிறார்னா, ஒவ்வொரு தனிநபருக்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை தவிர அந்த தனி நபரிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன, அதையும் அவர் நிறுவுகிறார் இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம்.
உங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு ஞான வழியை காட்டிய நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற தொனி எங்கேயாவது வருதா வள்ளல் பெருமானுடைய கடிதத்தில்? இல்லை இல்லை. ஏன்னா அவர் மற்றவர்களை உயர்வாக மதிக்க தெரிந்தவராக இருக்கிறார். மற்ற உயிர்களும் முக்கியம்தான், மற்ற உயிர்களும் உயர்வானவர்கள்தான் அப்படிங்கிற அந்த உணர்வு, சமத்துவ உணர்வு நம்முடைய வள்ளல் பெருமான்கிட்ட இருந்தது. அதுதான் பிற வைதீகர்களிடம் இல்லாத ஒரு உணர்வு. அந்த எதேச்சாதிகாரத்தை தான் நாம் திரும்ப திரும்ப பேசியாக வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த கடிதத்திலையும் சொல்றாரு. தாம் மாசி மாதம் 20ஆம் தேதி வரைந்து விடுத்த கடிதம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி காணப்பட்டது. அக்கடிதத்திற்கு குறித்த வண்ணம் சிதம்பரத்தில் வசிப்பது சம்மதம் ஆனாலும் இது விஷயத்தில் வசிப்பது சம்மதம் அன்று. எவ்வளோ வருத்தம் இருந்தா வள்ளல் பெருமான் சிதம்பரத்தில் வசிப்பதை நேசித்திருத்திருக்க கூடும் இல்லை? அவருக்கு அது மிகவும் ஈர்ப்பான ஒரு விஷயமாக இருந்திருக்கும், மனசுக்கு ஒத்து வருவதாக இருந்திருக்கும். ஆனாலும் இப்போது வசிப்பது சம்மதம் அன்று. ஆணித்தரமாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறார். இதுக்கு மேலே அதில் சிந்தனை செலுத்துவதற்கு எதுவுமே இல்லை, என் மனசுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய ஒரு பதியாக சிதம்பரம் இருக்கின்றது. ஆனால் அந்த சிதம்பரத்திற்குள் நுழைவதற்கு நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு அனுமதி இல்லை. நீ இங்கே உள்ளே வராதே என்று அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இவ்வளவும் இருக்குல்ல அந்த சிதம்பரத்துக்கு பின்னாடி. அதனால்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் உத்தர சிதம்பரம் என்று ஒன்றை உருவாக்கினார். அந்த வருத்தத்தை தான் இந்த கடிதத்திலும் பதிவு செய்கிறார். அன்றியும் அவ்வலுவல் இராஜாங்க சம்பந்த அலுவலாக இருந்தால் நன்றாயிருக்கும். அவ்வாறன்றி ஒருமை இல்லாத சில இந்துக்கள் சம்பந்தமானதாக இருக்கின்றது. ஒருமை இல்லாத சில இந்துக்கள் சம்பந்தமாக இருக்கின்றதுன்னா, ஒருமைனா ஒற்றுமை, மன ஒருமைப்பாடு இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்முடைய வள்ளல் பெருமானை உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தவர்கள். தடுத்தவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தடுக்கப்பட்ட வள்ளல் பிரான் தான் இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த பூமிக்கே, இந்த உலக மக்களுக்கே மிகப்பெரிய ஞான ஒளியாக அருட்பெரும் சோதியை கொடுத்து இனிமேல் வர இருக்கின்ற நூற்றாண்டுக்கும் மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கிறார் என்பதனால் அவமானம் செய்பவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்கின்ற நிலை கிடையாது. அதைத்தான் இந்த கடிதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிதம்பரம் தற்காலத்தில் நமது உயிர் துணைவராகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் போவதற்கும் 2 தினம் இருப்பதற்கும் தக்கதேயன்றி வேறொரு வகையாலும் தக்கதாக தோன்றவில்லை. ஆயின் அது கலிகால வண்ணம். நம்ம உயிர் துணையா இருக்கக்கூடிய நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்றால் போயிட்டு வரலாம், இல்ல 2 நாள் தங்கலாமே தவிர வேறு எதற்குமே சிதம்பரம் ஒவ்வாததாக இருக்கிறது, ஒத்து வருவதாக இல்லை. காரணம், இது கலிகால வண்ணம். கலிகாலத்தில் இப்படிப்பட்ட ஆகமக்காரர்கள், வைதீகர்கள் பொதுமக்களை, சாதாரணர்களை, அந்த ஊர் மக்களை அவமானம் செய்வதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள். எனவே எனக்கு மனசு அங்கே ஒட்டவில்லை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதுதான் மிக முக்கியம். வள்ளல் பெருமான் எல்லா உணர்வுகளையும் கடந்தவர், எல்லோரையும் நேசிப்பவர், எல்லோருக்கும் அன்பு செலுத்துபவர். அவருடைய மனசுக்குள் ஒரு கசப்பை விதைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த சம்பவம் அதுபோல் அது ஒற்றை சம்பவமாக இருந்திருக்க முடியாது. அதுபோல் பல சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும் பலருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானுக்கு இருந்த துணிச்சலால் அவர் ஒரு மறு மார்க்கத்தை கண்டடைகிறார். ஆனால் எல்லோருக்கும் அந்த துணிச்சல் இருந்திருக்க முடியாது இல்லையா? எனவே தான் இந்த கடிதம் மிக முக்கியமான கடிதம், வரலாற்று உணர்வுகளை பதிவு செய்கின்ற ஒரு கடிதம். சிதம்பரம் என்று நாம் கொண்டாடுகின்ற அந்த அம்பலத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு கடிதமாகவும் இது அமைந்திருக்கிறது. அந்த ஊரில் இருக்கின்ற வைதீகர்களின் உணர்வை அம்பலப்படுத்துகின்ற கடிதமாகவும் இது அமைந்திருக்கிறது. எனவே நாம் பொன்னே போல் போற்ற வேண்டிய ஒரு கடிதமாக இந்த கடிதம் இருக்கிறது. இதை போற்றுவது என்பது நாம் அந்த உணர்விலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவதுதான். அதன் மூலமாகத்தான் நாம் சமத்துவத்தை, அன்பை எல்லோருக்கும் விதைக்க முடியும். விதைப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானின் இந்த கடிதத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.